என்னையா அதெல்லாம்? சின்ன விஷயத்தை ஊதி நீங்களே பெருசாக்கிட்டீங்கல்ல. யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனா உலகத்துக்கு தெரிய வச்சிட்டீங்க. சாரி சார், நீங்க இந்தியாவுக்கு வரீங்கன்ற விஷயம் எப்படி லீக் ஆச்சுன்னே தெரியல சார். இன்னொரு தடவை தெரியல புரியலன்னு என்கிட்ட காரணம் சொல்லாதீங்க. அதுவும் நான் இந்தியாவுக்கு வர விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு முன்னாடியே சொன்னேன்ல. கடைசியில பார்த்தா எல்லா நியூஸ் பேப்பர்லயும் எல்லா சேனல்லையும் வர மாதிரி பண்ணிட்டீங்க. நான் இந்தியாவுக்கு வந்ததே ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை டீல் பண்றதுக்காக தான். அதை சரியான ஆளுங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கிளம்பிடுவேன். அதான தவிர எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காகவா நான் வந்திருக்கேன்? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? ஒரு சின்ன விஷயத்தை கூட ரகசியமா வச்சுக்க தெரியல. பெரிய விஷயமா இருந்தா என்ன இருக்கும்? வருஷத்துக்கு ஒரு தடவை வரேன். வெளிநாட்டுல இருக்கிற ஃப்ரீடம் கூட நம்ம சொந்த நாட்டுல இல்லாம போயிடுச்சு. இன்னொரு முறை இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் சார். சாரி சார். சரி விடு. டிரைவர், காரை நிறுத்து. இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள். சிவன் கோவில அர்ச்சனை பட்டத்துக்காக போயிட்டு இருக்கேன். ஹலோ மித்ரா, ஹவ் ஆர் யூ? ஐம் ஆல்வேஸ் கிரேட் அர்ஜுன். ஏன்னா உன்ன மாதிரி டஃப் ஃபைட் கொடுக்குறவங்கள எப்பவுமே தோக்கடிச்சுக்கிட்டே இருப்பேன்ல, அதனால தான். எல்லாரையும் தோக்கடிக்கிற நீ லாஸ்ட் ப்ராஜெக்ட்ல என்கிட்ட தோத்து போயிருக்க, அதை மறந்துட்டியா? அந்த வெற்றி உன்னோடது கிடையாது அர்ஜுன், உன் பின்னாடி இருக்கிற ஒரு பொண்ணோடது. அவளோட வெற்றியை நீ உன்னோட அக்கௌண்ட்ல போட ட்ரை பண்ணிட்டு இருக்க. போன தடவையும் இதையே சொல்லி என் வெற்றியை அவமானப்படுத்திட்ட. இன்னொரு தடவை நீ அதை சொல்றதுக்கு உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். அதுக்கு தான் இந்த தடவை களத்துல முழுசா நானே இறங்கலான்னு இருக்கேன். கையில கத்தியோட போர்க்களத்தில் நிற்கிற எல்லா போர் வீரனும் வெற்றியாளனா ஆக முடியாது அர்ஜுன். நீ களத்தில் இறங்கினா ஆப்போனண்ட்ல உன்னை தோக்கடிக்கிறதுக்கு நான் இருக்கேன்ல. ஓ, முன்னாடி இருக்கிறது சாதாரண ஆள் கிடையாது மித்ரா, அர்ஜுன். இந்த அர்ஜுனை நீ ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டு இருக்க. யாரு யாரை குறைச்சி எடை போட்டுட்டு இருக்கா, அதோட யார் யாரை தோக்கடிக்க போறாங்கன்னு ஜேஎம்ஆர் சார்கிட்ட அந்த ப்ராஜெக்டை நான் வாங்கினதுக்கு அப்புறம் உனக்கே புரிய வரும். பார்க்கலாம். பார்க்க தான் போறேன். ஒரு நிமிஷங்க, நானே கொடுத்துட்றேன். அம்மா பரவாயில்லம்மா, நான் கொடுக்குறேன். வேண்டாங்க, நான் தான் ரொம்ப தூரமா ஆட்டோல வந்துகிட்டு இருக்கேன். அதனால நான் பணம் கொடுக்கறது தான் முறை. இந்தாங்கண்ணா. சரிம்மா, வாங்க போலாம். உங்களோட வேதனை எனக்கு நல்லாவே புரியுது. நமக்கு வேண்டியவங்க இறந்து போனாங்கன்னா ஒன்னு நம்ம அழுவோம், இல்லைன்னா கவலைப்படுவோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த துக்கத்தை நாம மறக்க ஆரம்பிப்போம். ஆனா நம்ம கண் முன்னாடியே இருந்தோம், நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம, நாம யாருன்னு கூட தெரியாம உயிர் இல்லாத உடல் மாதிரி இருந்தா அத கண்டிப்பா நம்மளால தாங்க முடியாது. ஆமாம்மா, சுயநினைவே இல்லாம இருக்கிற என்னோட பொண்ணை பார்த்து நான் அழாத நாளே கிடையாதுமா. எத்தனையோ பேருக்கு என் கையால உதவி செஞ்சிருக்கேன், எத்தனையோ பேருக்கு என் கையால சாப்பாடு போட்டிருக்கேன். நான் செஞ்ச நல்லது அந்த கடவுள் பார்க்கல போல இருக்கு. என் நல்ல மனசு கூட அவருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏமா இந்த அளவுக்கு அநியாயம் நடக்கணும்? என்னைக்காவது ஒரு நாள் அந்த கடவுளோட மனசு மாறாதா? என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்ண பழைய மாதிரி மாத்த மாட்டாரான்னு நினைச்சு ஆசையோட நான் காத்துக்கிட்டு இருக்கம்மா. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்குங்க. நீங்க செஞ்ச தானமும் தர்மமும் என்னைக்குமே வீண் போகாது சார். கண்டிப்பா உங்க பொண்ணு பழைய மாதிரி குணமாயிடுவாங்க. ஆமாம்மா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்
என் பொண்ணு குணமாயிடுவாங்கிற நம்பிக்கை வந்துருச்சுமா. யாரு பெத்த பொண்ணு? பார்க்கறதுக்கு அப்படியே என் பொண்ணு மாதிரியே இருக்கா. என் பொண்ணே எந்திரிச்சு வந்து என்கிட்ட பேசுற மாதிரியே தோணுது. கடவுளே, இந்த பொண்ணால என்னோட மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் கடவுளே. என்ன கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் உன் நன்றி கடனை என்னால தீர்க்க முடியாது. ஐயோ, இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சக மனுஷங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது என்னோட கடமை. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் செஞ்சிருக்கேன். நான் அப்பவே சொன்னேன்லம்மா, யார் மூலமா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்னு தெரியாதுன்னு சொன்னல. உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்கு நல்லது நடக்கும்னு நான் முன்னாடியே நினைச்சம்மா. அதுக்குள்ளேயே நீ எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க. என்னோட உயிரை காப்பாத்தின தேவதம்மா நீ. ஐயோ, இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு? ஆனா எது எப்படியோ அந்த கடவுளோட தயவால உங்களுக்கு ஒன்னும் ஆகல, அது எனக்கு போதும். நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா நான் கூட வந்து உங்களை டிராப் பண்ணுவேன். வாங்க போலாம். எழுந்துருங்க ஐயா. பாத்து. ஹலோ ஹலோ அம்மா, சொல்லு அர்ஜுன். வீட்ல லக்ஷ்மி இருக்காளா? இல்லையப்பா, கோயிலுக்கு போறேன்னு சொன்னா. இது வரைக்கும் அவ வீட்டுக்கு வரல. வந்ததும் அவகிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஒன்றும் இல்லைம்மா, நான் திரும்ப கால் பண்றேன். சரிப்பா. அப்படின்னா கண்டிப்பா லக்ஷ்மி தான் ஜேஎம்ஆர் கூட இப்ப இருக்கா. எதுக்கு அவ ஜேஎம்ஆர் கூட இருக்கா? சார், நீங்க தான் ஜெயமர் சாரா? ம்